கும்பமேளா ஏன் நடத்தப்படுதுன்னு தெரியுமா? அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்கள் வெளிவந்தது. அதனைத் தொடர்ந்து அமிர்தமும் கிடைத்தது. அது அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசமான கும்பத்தை எடுத்து சென்றார். அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவைகள் ஹரித்வார், பிரயாக்ராஜ், உஜ்ஜயினி, காசி ஆகிய 4 புனித நகரங்கள் தோன்றின. இது நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும். கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும். ஜனவரி 13ஆம் தேதி பௌர்ணமி ஸ்நானத்துடன் தொடங்கும் மகா கும்பமேளாவில் ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம், ஜனவரி 29இல் அமாவாசை ஸ்நானம், பிப்ரவரி 3இல் வசந்த பஞ்சமி ஸ்நானம், பிப்ரவரி 12இல் மகி பௌர்ணமி ஸ்நானம், பிப்ரவரி 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஸ்நானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நிறைவடைய உள்ளது.